வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கையும் 2026 ஜனவரி 7 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முக்கடல் காற்றை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அரபிக்கடலுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கடலில் மீன் பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பொழுதைக்கு வங்கக்கடலுக்கு தான் இப்பொழுதைக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடையில் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகினது நேற்றைக்கு. இது இன்றைக்கு காற்றழுத்த தீவிர தாழ்வு பகுதியாக, தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர், நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிப்பாங்க, அந்த நிலையாக இன்றைக்கு தீவிரமடைய போகுது. இப்பொழுதே ஒட்டுமொத்த இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி, மன்னார் வளைகுடா பகுதி, தமிழ்நாட்டின் கரையோர பகுதி, ஆழ்கடல் பகுதி, அந்தமான் இலங்கை இடைப்பட்ட பகுதி, தமிழ்நாடு அந்தமான் இடைப்பட்ட பகுதி, அப்படி சொன்னால் புரியும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, பாக்ஜல சந்தி மற்றும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மற்றும் வங்கக்கடலோட பெரும்பாலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி, இதெல்லாம் வலுவாக இருக்கிறது காற்று. இந்த காற்று இன்றைக்கு காற்றழுத்த தீவிர தாழ்வு பகுதியாக இன்றைக்கு மாலைக்குள் உருவெடுக்கும் என்பதனால மண்டலமாக கூட உருவெடுக்கலாம் என்று வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக கடலுக்குள் இறங்க வேண்டாம். ஏற்கனவே இறங்கி இருந்தால் இன்றைக்கு மதியத்திற்குள் கரை திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மதியத்திற்குள் கரை திரும்பி விடுங்கள். இன்றைக்கு மாலை தீவிர தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. அதாவது கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் டெல்டா கரையிலிருந்து, யாழ்ப்பாணம் கரையிலிருந்து தென் கிழக்கே நீடித்து கொண்டிருக்கு. 1000 கிலோமீட்டர், 1050, 1100 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து கொண்டிருக்கு. தோராயமாக 1100, 1100க்கும் 1000க்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு. 1050 கிலோமீட்டர் தொலைவில். பெரும்பாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியையோ தீவிர தாழ்வு பகுதியோ ஒரு கிலோமீட்டரில் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் இதோட தீவிரத்தன்மை ஒரு மண்டலத்துக்கு சமமான காற்றை கொடுக்கும் என்பதனால கொஞ்சம் கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நல்லது. மண்டலமாக மாறினா கண்டிப்பாக ஒரு 55-60 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இருக்கும். தரைக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் காற்றோடு தான் மழை பெய்யும். ஆனால் இந்த நிகழ்வு உருவாகி தமிழ்நாடு நெருங்கும் வரைக்கும் தான் இந்த தீவிரம் இருக்கும். தமிழ்நாடு நெருங்கிவிட்டால் என்னாகும்? அது செயலிழந்து ஒரு தாழ்வு பகுதியாக மாறிவிடும். சரி, தாழ்வு பகுதியாக மாறினால் தமிழ்நாட்டின் தரையேறினா பிரச்சனை, அதாவது மழை பெய்யாமல் போயிடும். ஆனால் தமிழ்நாடு தரையேறாமல் இலங்கை தரைப்பகுதியை ஒட்டி, வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒட்டி நீடித்து இலங்கை தரையேறி அப்படியே மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தியை ஒட்டிய அப்படியே குமரி கடற்பகுதியை நோக்கி நகரும். இதனால் இந்த வழித்தடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1000 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து கொண்டிருக்கூடிய தாழ்வு பகுதி அதே இடத்துல தீவிர தாழ்வு பகுதியாக உருவாகி இந்த 1000 கிலோமீட்டரை 3 நாளில் நகரும். அதாவது இன்றைக்கு தேதி 7, 8, 9 3 நாளில் நகர்ந்து அது வட இலங்கையை வந்துடும். அப்போது படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடற்பகுதி, இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் மீன்பிடித்தலை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு கரையேறி விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மதியத்துக்குள் கரை திரும்பவும் அனைத்து மீனவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். எப்படியோ குமரி கடல் பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடா பகுதிகளையும், குமரி கடலையும் கிழக்கு பகுதி, குமரி முனைக்கு கிழக்கே, மாலத்தீவு குமரி முனைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு கிழக்கேன்னு சொல்லலாம். மாலத்தீவுக்கும் குமரி முனைக்கும் இடைப்பட்ட பகுதி கிழக்கே மற்றும் ஒட்டுமொத்த இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி, மன்னார் வளைகுடா, பாக்ஜல சந்தி, வடதமிழக கரையோரம், ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்க கடற்பகுதி வலுவான காற்று இருக்கும். கடலுக்குள் இறங்க வேண்டாம். வரக்கூடிய 8ஆம் தேதி இன்னும் காற்று கூடும். 8ஐ விட 9 இன்னும் காற்று கூடும். 10ஆம் தேதி உச்சபட்ச காற்றாக பாக்ஜல சந்தி, மன்னார் வளைகுடா பகுதிகளில் இருக்கும். அதனால் தயவுசெய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம். கடலுக்குள் இருப்பவர்களை கரை திரும்ப கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, இதுக்கப்புறம் இந்த நிகழ்வு என்ன ஆகும்னா, அப்படியே மன்னார் வளைகுடா வந்து குமரிக்கடல் நோக்கி போய் அரபிக்கடல் நோக்கி போகும். இருந்தாலும் அங்கே போய் பெருசாக காற்று அச்சுறுத்தலை கொடுக்காது. செயலிழந்து ஒரு தாழ்வு பகுதியாக மாறிடும். அச்சப்பட வேண்டாம்.
நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும். இன்றிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோரம், இலங்கை சுற்றுவட்டார கடல் பகுதி மற்றும் ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, குமரி கடல் பகுதி அச்சுறுத்தல் இருக்குது, எச்சரிக்கையுடன் இருக்கணும். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு டிட்வா புயலால் கடுமையான பாதிப்படைந்திருக்கிற நிலையில் எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் அச்சப்படுறீங்க. இப்போது வெள்ளம் வந்துடுமோ அப்படின்னு அச்சப்படுறீங்க. இப்படி தான் டெல்டா மாவட்டத்துக்கு கஜா புயல்னு ஒன்று வந்து, புயல்னு சொன்னால் கஜா புயலுக்கு போய் கடுமையான பீதி நடுக்கத்தில் இருப்பீங்க. அதே போல் இப்போ இலங்கை மக்கள் என்னாச்சுன்னா, வெள்ளம் நிலச்சரிவை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. தயவுசெய்து இது வந்து டிட்வா புயல் போல் நினைக்க வேண்டாம். இது ஒரு தாழ்வு பகுதி, தீவிர தாழ்வு பகுதி தான். இது வட இலங்கை வந்து அப்படியே பாக்ஜல சந்தியை ஒட்டி மற்றும் வட இலங்கை வழியாக அப்படியே மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் நோக்கி திரும்ப போகுது. இது ஒரு குறைந்த ஒரு குறுகலான பரப்பில் கொண்ட கண் கொண்ட ஒரு வலுவான சுழலக்கூடிய நிகழ்வு அல்ல. ஆனால் காற்றை கரையேற்றும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். மழைப்பிடிப்பிற்கான வானிலை, மழைக்கு தான் அதிக அச்சுறுத்தல். ஆனால் மழையும் எங்கே பெய்யும், சில நாட்கள் குறைந்த அழுத்த பகுதியாக இலங்கை மீது இருந்து கொண்டு மழையே பெய்யாமல் கூட சில நேரங்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாளை மாலை இரவில் தொடங்கும் மழை ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணங்களுக்கும் பிறகு வடக்கு மாகாணங்களுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வரக்கூடிய 9ஆம் தேதி மிக கனமழை பொழிவு உண்டு. குறிப்பாக பட்டிகோலா மற்றும் கல்முனை இடைப்பட்ட பகுதிகளெல்லாம் மிக கனமழை பொழிவு கொடுக்கும். கிழக்கு மாகாணங்கள், ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணங்கள், ஒட்டுமொத்த தமிழர் பகுதிகளுக்கு தான் இது அதிகமான மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அதாவது அனுராதபுரத்துக்கு வடக்கே, புத்தளத்துக்கு வடக்கே, அனுராதபுரத்துக்கு கிழக்கே, அதே போல் கண்டிக்கு கிழக்கே உள்ள பகுதிகள் எல்லாம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நிறைய மழைப்பொழிவை 9ஆம் தேதி கொடுக்கும். பிறகு 9ஆம் தேதி மாலை இரவெல்லாம் வடக்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்தம் மத்திய மாகாணங்களுக்கும் கொடுக்கும். கண்டிக்கு எச்சரிக்கை. அதாவது வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் மழை பொழிந்தால் நிலச்சரிவை ஏற்படுத்தும். உங்கள் இல்லம் வெடித்திருந்தால் அந்த வெடிப்பு பெரிதாகும், நிலச்சரிவை கூட ஏற்படுத்தலாம். ஆக வெடிப்பு ஏற்பட காரணம், எங்கோ நிலம் சரிந்திருக்கிறது, முழுமையாக சரியாமல் தொக்கி கொண்டிருக்கிறது. அந்த வெடிப்புக்குள் தண்ணீர் புகுந்தால் அந்த நிலம் சரியும் பொழுது இந்த இல்லத்தையும் வெடிப்பை பெரிதாக்கலாம், அல்லது இந்த இல்லத்தையும் கூட இழுத்துக்கொண்டு கீழே சரியலாம். இதன் காரணமாக கண்டி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில், அதே போல் ஒட்டுமொத்த இலங்கையின் கிழக்கு, தென்கிழக்கு, வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்கள், ஊவா மாகாணங்கள் எல்லாமே உண்டு, கண்டியெல்லாம் உண்டு. இந்த மாகாணங்களில் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு. பெரும்பாலும் இந்த கோட்டை, கொழும்பு, காலிகை பகுதியை விட வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அதிக மழை இருக்க போகிறது. ஆக 9ஆம் தேதி நிறைய மழை இருக்குது. 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா மிக கனமழை, அதிகனமழை இருக்குது. முல்லைத்தீவு, காங்கேசன் துறை, திரிகோணமலை இதெல்லாம் 25 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்சம் 25 சென்டிமீட்டருக்கு மேலே திரிகோணமலை, முல்லைத்தீவு, காங்கேசன் துறை, யாழ்ப்பாணம், தலைமன்னார், கிளிநொச்சி மற்றும் எல்லா பகுதியுமே, ஆணையரவு போன்ற பகுதி எல்லா பகுதியுமே வடக்கு கிழக்கு மாகாணங்கள், அதுலேயும் 10ஆம் தேதி கிழக்கு மாகாணங்கள் வழியாக அந்த நிகழ்வு நகரும் என்பதனால 10ஆம் தேதி 25 சென்டிமீட்டர்லேருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழைப்பிடிப்பு திரிகோணமலை, முல்லைத்தீவு போன்ற மாகாணங்களுக்கு கொடுக்கலாம். 10ஆம் தேதி தான் உச்சபட்ச எச்சரிக்கை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு. 9ஆம் தேதி மழைப்பொழிவு தொடங்கினாலும் நிகழ்வு நெருங்கி யாழ்ப்பாணம் அருகே நீடிக்கக்கூடிய நாள் 10ஆம் தேதி. அப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு 10ஆம் தேதி உச்சபட்ச எச்சரிக்கை. 11ஆம் தேதி அந்த நிகழ்வு மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்து வழியாக குறைந்த அழுத்த பகுதியாக இலங்கையோட மேற்கு மாகாணங்கள், தென்மேற்கு மாகாணங்கள் அமைய அப்படியே அரபிக்கடல் நோக்கி நகரும். ஆக 9, 10, 11 இலங்கைக்கு கடும் எச்சரிக்கை. 10ஆம் தேதி உச்சபட்ச எச்சரிக்கை. நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கூடிய மாகாணங்களுக்கு கடும் எச்சரிக்கை. தயவு செய்து அணை நீர் திறக்கப்படலாம் என்பதன் காரணமாக, திறக்கப்படலாம் தான், என்ன திறக்கப்படலாம்ல, திறக்கப்படும் என்பதனால வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 25 சென்டிமீட்டர்லேருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிற காரணத்தினால 10ஆம் தேதி கண்டிப்பாக அணை நீர் திறக்கப்படும்.
அதே போல் வெடிப்பு உள்ள பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் போல் தான் தெரிகிறது. ஆகையினால் 9, 10, 11, 12 தேதிகளில் முன்னெச்சரிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இந்த தகவலை நீண்ட காலமாக சொல்லிட்டு வர்றேன். பிப்ரவரி 15 வரை இலங்கையில் முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்று சொல்லி வருகிறேன் என்பதையும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். இது டிட்வா புயல் போல புயல் கிடையாது. காற்றழுத்த தாழ்வு பகுதி, தீவிர தாழ்வு பகுதி. அப்படியானால் கொஞ்சம் மண்டலமாக மாறலாம். மண்டலமாக மாறின நிறைய மழைப்பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அதிகமாக கொடுப்பதுக்கு தெரியுது. மத்திய மாகாணங்கள் கண்டிக்கும் நிறைய மழை தெரிகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். கண்டியை விட வடக்கு கிழக்கு மாகாணங்கள், கிழக்கு மாகாணத்தை விட வடக்கு மாகாணங்கள், திரிகோணமலை தடைமன்னாருக்கு வடக்கே, திரிகோணமலைக்கும் தலைப்பட்டாருக்கும் இடையில ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டிங்கன்னா அதுக்கு வடக்கு இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அச்சமோ பீதியோ அடையாமல் நிதானமாக சிந்தித்து முன்னெச்சரிக்கை எடுத்தால் போதும். மழைக்கு மட்டும்தான் முன்னெச்சரிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நெற்பயிர்களில் தண்ணீர் சூழும் வகையில் மழை வாய்ப்பு தெரிகிறது. அணை நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நிறைய மலைப்பகுதிகளில் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். அச்சமோ பீதியே கொள்ளாமல் இருக்கணும். உள்ளதை சொல்லனாக்க நீங்கள் அச்சப்படுறீங்க, ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியாது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள், அதுலேயும் வடக்கு மாகாணங்களுக்கு தான் நிறைய மழை. காற்றுடன் கூடிய மழைனாலும் டிட்வா புயல் போல காற்று இருக்காது, பயப்பட வேண்டாம். ஆனால் காற்றுடன் கூடிய மழை தான், நிறைய மழை இருக்குது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் நிறைய மழை. மத்திய மாகாணங்களுக்கும் நிலச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய அளவில் சற்று அதாவது ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கண்டிக்கு பெய்யலாம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.